அஸ்ஸலாமு அலைக்கும் கூறாங்க. இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு வந்திருக்க கடையோட நேம் பிரெட் அண்ட் ஆலிவ். இந்த கடை யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா எமன் நாட்டோட சேர்ந்தவர் மலேசியாவில் கடை வச்சுருக்காரு. அப்புறம் நம்மளுக்கு மெனு வந்து கொடுத்துட்டாங்க. மெனுவில் என்னென்ன மெனு இருக்குதுன்னு நான் ஒன் பை ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து ரைஸ் மட்டும் இல்லாமல் பீஸா, பர்கர், ஷவர்மா அந்த மாதிரி நிறைய மெனு வச்சுருக்காங்க. நம்ம மெனு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கடையோட ஓனர், இவர் பேர் நேம் அஷ்ரஃப். இவர் தான் அந்த எமன் நாட்டை சேர்ந்தவர். இவர் நம்மள்ட்ட ஒரு விஷயம் சொன்னார். இது என்னென்னு இந்த வீடியோட எண்டில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது வந்து ஹனிட் கிரேவி சிக்கனில் சொல்லியிருந்தோம். இது எமனியோட சாப்பாடு தான். அதுக்கப்புறம் இதுதான் ஒரிஜினல் மந்தி ரைஸ், எமனோட ஒரிஜினல் மந்தி ரைஸ். அந்த சிக்கனை வந்து அவங்க குக் பண்ணியிருக்க விதத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக அது குக் ஆகிருக்குன்னு சொல்லி. இந்த ரைஸோட ஒரு சூப் ப்ளஸ் அப்புறம் அந்த ஒரு சில்லி பிளைண்ட் பண்ண மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சிக்கன் ஹனித் அதுக்குமே அவங்க கொடுத்துருந்த ரைஸ் சேம் ரைஸ் தான். அந்த எனக்கு வந்து இந்த கடையில் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச மெனு இதுதான். இதோட நேம் மதுகூத் சிக்கன். இதுவுமே மந்தி மாதிரி தான், பட் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கும் சேம் சில்லி சூப் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுதான் இந்த கடையோட வைரல் மெனு, எஸ்டிஆர் லேம் ரைஸ். இது ஒன்றுமே இல்லை, சேம் மதுகூத் ரைஸ் தான், பட் இதில் லேமில் பண்ணியிருப்பாங்க. லேம்னா எல்லாருக்குமே தெரியும், மட்டன் வேறு லேம் வேறு. லேம் வந்து ஆஸ்திரேலியாவோடது. அது இவங்க எந்த அளவுக்கு டெண்டராக இது வந்து குக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம லைட்டாக தான் ப்ரெஷர் கொடுக்குறோம், பட் நல்லா ஸ்மேஷ் ஆகி போகுது பாருங்கள். அதனால தான் எமனி இது சமைக்கிறது ரொம்ப ஃபேமஸானவங்களாக இருக்காங்க. இந்த எமனி ரொட்டிக்கு தஜின் சிக்கன் கிரேவின்னு சொல்லி நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலாக குக் பண்ணியிருந்தாங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு லேயராக அந்த ரொட்டியை மேலே கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க. இது என்னென்னா சிக்கன் ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் நிறையா இருந்தது. சிக்கனோட டேஸ்ட் வைஸ் இந்த ரொட்டியோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கடையில் பீஸா ஆர்டர் பண்ணோம். இந்த பீட்சா நார்மலாக நம்ம எல்லா கடையிலுமே சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது, பட் அதோட சீஸோட குவாலிட்டி உண்மையாகவே சூப்பராக இருந்தது. அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு டெசர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது என்னென்னு பார்த்தோன்னே எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க, குனாஃபா. இது மேலே வந்து பிஸ்தா போட்டிருப்பாங்க, சுகர் சிரப் தனியாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணி அதை வந்து சாப்பிட்லாம். இதில் என்னென்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா சீஸ் வச்சுருப்பாங்க. டேஸ்ட் வைஸ் இதுவுமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த மந்தி ரைஸோட ஆர்ஜின் வந்து எம்எல்லேருந்து தான் வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே இந்த ஃபுட்டு வந்து பரவுனதாக இந்த கடையோட ஓனர் சொன்னாங்க. இந்த மாதிரியான மலேசியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வீடியோ பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தெரியுமா காசி.